அக்டோபர் மாதம் தேதி 18ஆம் திகதி ஒரு கட்டாயமாக போட வேண்டிய ஒரு லைவ். என்னென்றால் நான் சொன்ன விடயங்கள் திரிவுபடுத்தப்பட்டு போய்கொண்டிருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த டிக்டாக்கில் இருந்து தூசணத்தில் குளர்ற ஆக்கள், இந்த யூடியூப்பில் ஒரு சில ஆக்கள், புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற ஒரு சில ஆக்களா ஒரு 2-3 பேர், ஒரு 5 பேர் 10 பேர் கூட வைக்கலாம். அவையில் நான் நோக்கி சொன்னதை திரிவுபடுத்தி போட்டு அதில் கிட்டத்தட்ட அவை சக்ஸஸ் ஆகாமல் ஆகிக்கணும்னு சொல்லலாம். ஒரு 200 பேரை 100 பேரை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டாக்டர் எல்லா யூரோப்பில் வாழ்கிற, இலங்கையில் வாழ்கிற பொதுமக்களை எல்லாரையும் டாக்டர் கூடாமல் சொல்லிட்டார். இவர்கள் டாக்டர் எங்களுடைய சமூகத்துக்கு சரியில்லை, நாங்கள் தான் சமூகத்துக்கு சரியான ஆக்கள் என்று சொல்லி இப்போ ஒரு டீம் ஒன்று தொடங்கியிருக்கு. இந்த சைக்கிளுண்ட அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார்ட டீம் சைக்கிள், அதே மாதிரி வீணை இதுகளோட டீம் குட் மார்னிங் அனைவருக்கும் காலை வணக்கம். அவங்க எங்களோட ஊரில் பின்னேறமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் கனவேர் தொடங்கிட்டாங்க. ஸோ அதால் மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிப்பு கொடுக்குறவன் தெய்வம் என்று சொல்லுவாங்க. ஸோ அப்படி நான் யாரையாவது சொல்லியிருந்து அதை பொதுமக்கள் யாருடையாவது மனசில் அது காயங்களை ஏற்படுத்தி இருந்தால் அதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இப்போ எல்லாரும் பிளவுறது தான், அது நான் வேணுமென்று சொல்லாத வசனம். அது அந்த டிக்டாக்காரருக்கு சொன்ன வசனம். கார்த்திக் மூர்த்தி பொறுங்க வாரன், உங்களை மாதிரியான ஆக்களுக்கு தான் நான் சொன்னான். உங்களை மாதிரி ஆக்களுக்கு நான் சொன்னது இப்போவுமே வலிதாக இருக்குது. நான் பொதுமக்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது பொதுமக்கள் யாராவது இதால் என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டார் என்று யோசிச்சிருந்தால் அதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பையும் கேட்டிக்கொண்டு இந்த கார்த்திக் மூர்த்தி மாதிரியானவர்களுடைய பக்கத்து வீட்டு அங்குள் மேருக்கு நன்றியையும் சொல்லிக்கொண்டு இந்த லைவை முடிக்கிறேன். நான் நிற்கிறது இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெர்மனியில் ஒரு சில வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெர்மனியில் 2 days நிற்பேன். இன்றைக்கு நைட்டுக்கும் நாளைக்கு நைட்டுக்கும் வரைக்கும் நிற்பேன். ப்ளஸ் 94 77 556 99 24. இதில் சும்மையாகவே ஒரு சில அக்காமேர், ஒரு சில அண்ணாமேர் நியூட்ரலாக இருந்தாக்கள் கூட என்ன இப்போ ஒரு சில சட்டத்தரணி தம்பிமார் கூட இன்றைக்கு கோல் பண்ணி சொல்லியிருக்கணும், டாக்டர் என்ன டாக்டர் அப்படி சொல்லாதீங்கோ, அப்படி சொன்னால் அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை பாதிக்கிற மாதிரி அவங்க கதையை திருப்பி விடுறாங்க. ஸோ எங்கள் நாட்டில் இந்த கதையை திருப்பி விடுறதுல ஒரு பெரிய ஆக்கள் தானே, அது எங்களுக்கு தெரிஞ்சது தான் நிலைமையாகவே. ஸோ அதனால் அப்படி யாருடையாவது மனசை நான் புண்படுத்தி இருந்தால் வாட்ஸ் அ ரீசன் கேம் டு ஸ்விஸ் குணாசிங்கம், அது என்னுடைய பர்சனல் தனிப்பட்ட பயணம் அப்படி வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி யாரையாவது பாதிச்சிருந்தால் அந்த உண்மையாகவே பொதுமக்கள்